வணக்கம் அன்பு நண்பர்களே. தாவேகாவோட ஒரு மாத ஆட்சி எப்படி இருந்துச்சு? ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? எந்த யூடியூப் சேனலில் பார்த்தாலும் ஒன்றில் ப்ளஸ்ஸாக சொல்கிறாங்க அல்லது மைனஸை பட்டியலிடுறாங்க. 360 டிகிரி கோணத்தில் நடுநிலையோட ஒவ்வொரு செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தையும் அலசுறது தான் நம்ம சேனலோட நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தாவேகாவோட ஒரு மாத ஆட்சியினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ரெண்டையும் சேர்த்தே பார்க்க இருக்கிறோம். முதல்ல ப்ளஸ்ஸான விஷயங்களெல்லாம் பார்த்துடலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி. முதல்ல தேர்தல் அறிக்கையில் தாவேகா தேர்தல் அறிக்கையின் போது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய பயிர்க்கடனும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்ன சிறு குறு பெரு விவசாயிகள்னு வகைப்படுத்தி 50,000 வரைக்கும் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி, அதற்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. மே 25ஆம் தேதி இதுக்கான அறிவிப்பும் வெளியாச்சு. தாவேகாவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளோட விவசாய சங்கங்களே இதுக்கு எதிராக போராடினாங்க. தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டமும் சூடு பிடிச்சிச்சு. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் நோக்கி நகர்த்தி இருக்கிறார். இது உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அம்சம்தான். விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட நம்ம கைதட்டி வரவேற்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று 75,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி. அதில் இன்னொன்று வரவேற்க வேண்டிய அம்சம் என்னென்னா, எதிர்க்கட்சிகள் அல்லது எதிர்குரல் ஒரு குரலை எழுப்பினால் தாவேகா அரசு செவி சாய்க்குது அப்படிங்கக்கூடிய இடமும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இந்த ஆட்சி கடந்த ஒரு மாத காலத்தில் மக்கள் நலன் சார்ந்து செய்த திட்டங்களில் மிக முக்கியமானது 200 யூனிட் மின்சாரம். நீங்கள் 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே முந்தைய அதிமுக ஆட்சி காலகட்டங்களில் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் முதல் 100 யூனிட் மின்சாரம் அப்படிங்கக்கூடிய ஒன்று வழங்கப்பட்டுச்சு. இது யாருக்கு பொருந்தும்? வீட்டு உபயோக பயன்பாட்டு மின் பயனீட்டாளருக்கு. உங்கள் வீட்டில் கரண்ட் வச்சுருப்பீங்கல்ல, அதுக்கு பொருந்தும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பொருந்தாது, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் வணிக வளாகத்துக்கு பொருந்தாது, உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கடைகளுக்கு பொருந்தாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பயன்பாட்டு மின் மோட்டாருக்கு கிட்டத்தட்ட 100 யூனிட் இலவசமாக கொடுத்தது அதிமுக. அதை அப்படியே இரட்டிப்பாக்கி 200 யூனிட் கொடுத்தது தாவேகா. ஆனால் அதில் ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அந்த இடம் கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு பார்க்குறேன். அது என்ன மைனஸ் அப்படின்னா, முந்தைய அதிமுக அரசு எல்லாருக்கும் 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது ரஜினிகாந்த் வீட்டுக்கும் பொருந்தும், சும்மா நார்கையில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி நபர் வீட்டுக்கும் பொருந்தும், ரொம்ப கடைநிலை ஊழியருக்கும் பொருந்தும். அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருந்தது. அது முதல்வர் வீட்டுக்கும் பொருந்தும், கடைக்கோடி தமிழன் வீட்டுக்கும் பொருந்தும், அப்படி நம்ம வைத்துக்கலாம். ஆனால் இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வரைமுறை என்பது 500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதற்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவசம், இல்லைன்னா அதே 100 யூனிட் இலவசம். 500 யூனிட் தாண்டும் பொழுது தான் டேரிஃப் ரேட்டு மாறுது, அதாவது மின் கட்டண பகிர்மான செலவுகள் கூடுது. ஸோ அப்போ அது முழுமையாக மக்களுக்கு பயன் தராத ஒரு திட்டம் தான். அதே நேரத்தில் நம்ம இப்படியும் பார்க்கலாம், ஏற்கனவே தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இந்த சூழலில் கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தாமல் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு இந்த ஸ்கீமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முந்தைய திமுக அரசு கூட மாதந்தோறும் மின்கட்டண கணக்கெடுனாங்க, ஆனால் அதை செலுத்தலை செய்யலை அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது. இன்னொன்று பாராட்ட வேண்டிய அம்சம், இந்த அரசு ஏற்கனவே திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களாக இருந்தாலும் அந்த திட்டங்களை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க, அதில் தயக்கம் காட்டலை. நீங்கள் திமுக அதிமுக அப்படின்ல இந்த போட்டி மனப்பான்மை இருந்தது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய். தாவேகா அரசு அதை 2,500 ரூபாயாக உயர்த்தி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கு ஒரு அவகாசம் வேண்டும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் அவர்கள் சொன்ன அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் எப்போ கொடுத்தாங்க? 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி கொடுத்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. 2023 செப்டம்பர் 15 பணம் வந்தது. அதை விட மிக நுட்பமான ஒரு விஷயம், அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய்னு சொன்னாங்க. ஆனால் வழங்குகிற பொழுது தகுதியுடைய பெண்களுக்கு என்கிற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. இப்போ ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய 1,31,00,000 பெண்களுக்கு அதே 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி போயிட்டுருக்கு. தாவேகா அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் 2 முறை வழங்கிட்டாங்க. இது ஒரு நிலை, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி அவருக்கு சவால் இருக்குது. இந்த 1,31,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட இந்த அரசுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் 2,500 ரூபாய் எப்போ கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் அந்த திட்டத்தை தொடர்கிறார். அப்போ அதே மாதிரி தான் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு வழங்கப்பட்ட 1000 ரூபாய், அரசு பள்ளி, அரசு உதவிபெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமைப்பெண் திட்டம், இதிலெல்லாம் வழங்கக்கூடிய தொகை வழக்கம் போலவே போயிட்டுருக்கு. அந்த வகையில் பாராட்டலாம். அடுத்ததாக மிக முக்கியமாக திமுக அரசோட ஒரு திட்டத்தை நீட்டிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம்.
ஏற்கனவே தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஏராளமான அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது. கல்வித்துறையில் இன்றைக்கி இந்தியாவில் மிக முக்கியமான இடத்துல நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு இன்றைக்கி இந்த பாதையை காட்டினது யாருன்னா, கர்ம வீரர் காமராஜர் அவருடைய காலத்துலேருந்து தொடங்குது. அவர் தான் பிள்ளைங்க ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருக்காங்கன்னு அப்படின்னார். பிள்ளைங்களுக்கு வயிறு பசிக்குது, சாப்பிட வசதி இல்லை, அதனால் வராமல் இருக்காங்கன்னு சொன்னோடனே, அப்படியா, அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் ஏன் சாப்பாடு போடக்கூடாதுன்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்து வந்த எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டமாக மாறியது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அதில் முட்டை சேர்க்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் எல்லா நாட்களும் முட்டை என்பதாக மாறியது. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் காலையில் பிள்ளைங்க பசியோடு வருவாங்களே, வீட்டில் வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்கள் இருப்பாங்க, வீட்டில் இருந்து வெளியில் போகக்கூடியவங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க பசியோடு வரக்கூடாது, புரோட்டீன் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கக்கூடாது, காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது தொடக்கப்பள்ளிக்கு மட்டும்தான் இருந்தது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த திட்டத்தையும் இன்றைக்கு விஜய் அவர்கள் 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தியிருக்கிறார். நேற்றுக்கு அதுக்கான உத்தரவு வந்திருக்கு. அப்போ முந்தைய திமுக அரசின் திட்டங்களை கபலீகரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. அந்த வகையில் அவரை நம்ம பாராட்டலாம். 3வதாக மிக முக்கியமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலும் இது மூடப்பட்டிருக்கிறது. கடந்த கால வரலாறை நம்ம பேச வேண்டியிருக்கு. 2016 திமுகவோட தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கு என்று இருந்தது. ஆனால் திமுக தேர்தலில் வெற்றி பெறலை. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் படிப்படியாக மதுவிலக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 500 கடைகள் குறைக்கப்பட்டது. காலையில் 10 மணிக்கு டாஸ்மாக் கடை தொடங்கின காலம் இருந்தது. அதை 12 மணியாக மாற்றியது அதிமுக அரசு. அதற்கு பின்பாக வந்த எடப்பாடி பழனிசாமி அரசில் கூட 400 டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டன. அப்போ இப்போ 717 கடைகள் மூடப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக தூத்துக்குடியில் மட்டுமே 60 கடைகளுக்கு மேலே மூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் 15 கடைகள் மூடப்படுது. ஸோ இது எல்லாவற்றையும் எந்தெந்த கடைகள் எவ்வளோ மூடியிருக்கோம், ஏன்னா ஏற்கனவே தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எங்கெங்கே கடைகள் மூடிருக்கீங்க, எத்தனை கடைகள் மூடிருக்கீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லலை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால் இப்பொழுது அமைச்சர் விக்னேஷ் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார். பொறுப்புள்ள அமைச்சராக அவர் அந்த பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார். ஸோ அந்த இடத்துல 717 கடைகள் குறைக்கப்பட்டதுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம் தாவேக அரசுக்கு. ஊழலற்ற வெளிப்படைத்தன்மை, யாரும் ஊழல் பண்ணாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, பழைய அந்த கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இந்த இடபாடெல்லாம் இனி இருக்காது, இது போன்ற விஷயங்கள்லாம் இனி இருக்காது என்பது உள்ளிட்ட சில வெளிப்படைத்தன்மையான நடவடிக்கைகளை சொல்கிறாங்க. இதுக்கும் பாராட்டலாம். பட் இதில் நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. முந்தைய திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்ததோ அதை அப்படியே டிட்டோவாக ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கடைக்கோடி வரை இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. முந்தைய திமுக ஆட்சியின் போது இதையெல்லாம் கடுமையான விமர்சனத்திற்குள்ளாக்கியவர் விஜய் அவர்கள். ரொம்ப குறிப்பாக இந்த குற்றங்களின் போதெல்லாம் விஜய் கடுமையாக ரியாக்ட் பண்ணார். ரொம்ப பெரிய அளவில் தப்பு நடக்குது அப்படின்னார். விளாத்திக்குளம் சம்பவத்தில் விஜய் அவர்கள் கண்கள் சிவக்க பேசியது இப்பொழுதும் மக்கள் மனதில் இருக்குது. மற்றவர்களெல்லாம் எலெக்ஷனாக பார்த்தாங்க, விஜய் இதை எமோஷனாக பார்த்தார். எலெக்ஷனில் இது எமோஷன்னார். மக்களுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் உருவானது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை அண்ணனா, தம்பியா, சகோதரனா, அவர்களுடைய மகனா என்றெல்லாம் அவர் பேசிய காட்சிகள் மக்கள் மன்றத்தில் விஜய் சூப்பர் சக்தியாக பார்க்கப்பட்டார். சின்ன பிள்ளையில நம்மலாம் பார்த்துருப்போம், சக்திமான் காப்பாற்றுவார், ஸ்பைடர்மேன் காப்பாற்றுவார். அது மாதிரி விஜய் என்ன குற்றம் நடந்தாலும் காப்பாற்றி விடுவார் என்று ஒரு பெருங்கூட்டம் நம்பியது. நான் சொல்கிறது மிகையாக தெரியலாம். அவர்கள் பொறுத்தவரை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் குற்றச்சம்பவங்கள் குறைந்து விடும் நினைத்தார். விஜய் என்ன செய்தார்? சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையை உருவாக்கினார். அந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைக்கு லத்தி கூட கிடையாது. அந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையால் ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாது. அந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைக்கு தனியான நம்பர் கூட கிடையாது. 100க்கு அடிக்கணும். நீங்கள் 100 என்கிற எண் தான் காவல்துறையினுடைய எண். அவசர போலீஸ் 100ன்னு பாக்கியராஜ் படம் வந்த நாள்லேருந்து, அவசர போலீஸ் 100ன்னு எம்ஜிஆர் அவர்கள் படங்களில் காட்சிப்படுத்துகிற நாள்லேருந்து மக்களுக்கு பதிவான நம்பர் தான். ஸோ அப்போ சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைக்கான முக்கியத்துவத்தை இன்னும் கூட்டணும், அவர்களுக்கான அதிகாரங்கள் கொடுக்கணும். அந்த இடம் ஒரு பெரிய இடைவெளியாக இருக்குது. ஸோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது இந்த அரசுக்கு பெரிய சவாலாக மாறியிருக்கு. ரெண்டாவது, தாவேக நிர்வாகிகளே சர்ச்சையில் சிக்கிறாங்க. அது சேலத்தில் பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையான விவகாரங்களில் சிக்குபவர்கள் தாவேகவினராக இருக்காங்க. சரி, தாவேகவினர் கட்டம் கட்டப்படுறாங்களா, கட்சியை விட்டு நீக்கப்படுறாங்களான்னு படுறாங்க. நீக்கிற உத்தரவை யார் பிறப்பிக்கிறா? நீக்கிற அறிக்கையை மாவட்ட செயலாளர் விடுறார். சேர்க்கிறத மட்டும் எது செய்கிறாங்க? புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜுன் அவர்களும் செய்கிறாங்க. அப்போ சேர்க்கைக்கு எப்படி முக்கியத்துவம் கிடைக்கிறதோ அதுபோல் நீக்கலையும் நீங்கள் பொதுவெளியில் பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மூலமாக அறிக்கை வரும்போது தான் அது தமிழ்நாட்டிற்கான செய்தி. அப்போ தான் அது கிட்டத்தட்ட இன்னொருவருக்கு அச்சம் தரும். அதெல்லாம் அவர்கள் கவனிக்கப்பட வேண்டிய இடம் என்பதால் இந்த அரசை நம்ம விமர்சிக்கிறோம். மூன்றாவதாக அனுபவமின்மை. நீங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 35 அமைச்சர்கள் இருக்காங்க முதல்வரோடு சேர்த்து. அதில் செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து வேறு யாருமே முன்னாள் அமைச்சர்கள் இல்லை. ஆக்டிவாக செயல்படக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா,
அறநிலையத்துறையை வைத்திருக்கக்கூடிய ரமேஷ், அதே போன்று கனிமவளத்துறையை வைத்திருக்கக்கூடிய பிரபுலாம் நிறைய ஆய்வுகள் போகிறாரு. ரமேஷ் நிறைய ஆய்வுகள் பண்ணுறாரு. கோயில்களில் திருச்செந்தூர் கோயில்லையே வந்து ஆய்வு பண்ணி கட்டண கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு, அநியாய கொள்ளைக்கு தடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் கனிமவள கொள்ளையில் குவாரிகளுக்கு அபராதம் போடுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இதெல்லாம் பாராட்டலாம். பட் மற்ற அமைச்சர்கள் எனக்கு பசிக்காதான்னு கேட்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்காங்க. கச்சத்தீவை பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறார் ஸ்ரீநாத். இது போன்றவர்கள் கொஞ்சம் அனுபவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக பயிற்சி வகுப்பு எல்லாம் தாவேக்கா நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆய்வுகள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஆய்வு செய்யலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்யலாம், கட்சியினரே போய் ஆய்வு செய்வது, இதையெல்லாம் கொஞ்சம் அவர்கள் அடக்கி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. மூன்றாவது மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த அரசின் மீதான எதிர்மறை விமர்சனங்களில் குதிரை பேரம் தொடர்பான சர்ச்சைகள் எழுந்தது. அது 1,72,00,000 மக்களை கடந்த ஈர்த்த விஜய் 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஈர்த்திருக்கிறார் அப்படின்னு கூட நான் பார்க்குறேன். அந்த வகையில் கூட அந்த குதிரை பேரம், ஹார்ஸ் ரைடிங் என்பதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தால், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்களை இணைப்பதில் காட்டுகிற வேகத்தை, கொஞ்சம் கட்சி கட்டமைப்புக்கு காட்டுகிற வேகத்தை அப்படியே ஆட்சி நிர்வாகத்துக்கு காட்டினா இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட மற்றபடி நிறைய பாராட்டக்கூடிய அம்சங்களும் நான் சொன்னதை போல் பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் மின்சாரம் இலவசம், காலை உணவு திட்டம் விஸ்தரிப்பு, சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு திட்டம், 717 மதுக்கடைகள் மூடல், இது எல்லாத்துக்கும் மேலே அதிமுகக்கு செக் வைக்கிற விதமாக வெள்ளை அறிக்கை வெளியீடு, இது எல்லாம் கவனம் ஈர்த்த அம்சங்கள்னு பார்க்குறேன். இந்த ஒரு மாத ஆட்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் எவ்வளவு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.